ஆத்மஞான தீபிகை குரு சரணாலயன். திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆன்றோர் சகல உயிரினிடத்தில்தானே சரிக்கும் இயன் மறந்து. சந்நியாசி கீதம். யாவற்றுள்ளும் யாவுமாய் அவ்வொன்றே உளது அஃதன்றி மற்றிலை யாலதுவே நீ என்று உணரக் கடவாய். தாயுமான சுவாமிகள். எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிரா அங்கங்கிருப்பது நீயன்றோ. சீடன். அவனே நானாய் இருப்பதால் நானேன் சிரமப்பட்டு விசாரணை சிரவண முதலியவை செய்ய வேண்டும். குரு. எதுகாரும் நானெனதென்னும் அகங்கார மமகாரம் உண்டோ அதுகாரும் சகல சாதனமும் கர்மானுஷ்டானமும் வேண்டும். நீ அவனாகவே இருப்பதாக எப்போது உனக்கு தெரிய வந்தது? விசாரித்த பிறகல்லவா அது பரோக்ஷ ஞானமாம். அவ்வாறே மனன நிதித்தியாசனமும் இயற்றி ஞான நிஷ்டாபரனாயிருந்து அபரோக்ஷமாக ஆத்மாவை அறிவாயானால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. நான் அதுவாயிருக்கின்றேன் என உணர்வதற்கு ஏதுவாகிய கர்மானுஷ்டானமும் இல்லாமலும் ஞான நிட்டையும் இல்லாமலும் இருப்பது அஞ்ஞானிகளுக்கு கூடாது. வாய்ஞானம் பேசுபவன் உபவ பிரஷ்டனாவான். ஆதலின் விசய சுக வாசையை துறந்து விரக்தனாய் சமதமாதிகளை அடைந்து திரிசிய நாட்டமின்றி கண்மூடி தனித்திருந்து அதிதீவிர பக்குவனாய் ஞான நிட்டையை யலம்பிவிப்பாயாக. மேலும் எக்காரியமும் சாதனமில்லாது முடிவு பெறாது ஆகையால் முயற்சித்தலே அவசியமே. ஆதலின் அபரோக்ஷ ஞானம் உண்டாகும் வரையில் நீ பிரம்மாக்கிட நியாயம் போல அப்பியாசித்தே தீர வேண்டும். சனகாதிபர் நால்வரும் தட்சிணாமூர்த்தி முகத்தை நோக்கி 3.5 கோடி கற்பம் சமாதியோகம் செய்தாரென்பதை கவனித்துப்பார். கைவல்ய நவநீதம். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும். ஆன்றோர் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். தாயுமான சுவாமிகள். கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன். எண்ணமிது சாமி நீ அறியாததோ. சொரூபானு சந்தானம். விடைய நோக்கால் எனதுண்மை வெளியாகாது நெடுங்காலம் மடமையாலே பிறந்து இறந்து மகி மாயையிலே சுழன்று இழைத்து திடமா ஞான குருவருளார் சித்தம் தெளிந்து மேனோக்கி வள்ளலார் ஆன்ற நற்ஜனகனாதி நால்வரும் மரண்முகத்தை 3.5 கோடி கற்பம் பார்த்த பின் முக்தரானார். அவ்வாறின்றி கேட்டளவினாலும் வாசித்தளவினாலும் தானதுவாதல் முடியாது. உலகில் பகடிகளைப் போல நடித்திருந்தாலும் மனம் எடுத்து கொள்ளும். அன்றியும் கடைசி நாளில் ஜீவபோதம் வந்தெதிர் நிற்குமே அன்றி வேறாக முடியுமா? முடியாது. எவ்வாறெனின் ஒருவன் தான் அரசனாகிவிட்டான் என்றால் உலகம் ஒப்பி அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களா? ராஜ பிரக்ஞை தான் அவனுக்கு உண்டாகுமா? உண்டாகாது. அதுபோல நீயும் கேட்டவண்ணம் மனனம் செய்து நிதித்தியாசன சமாதி சாட்சாத்கார அடைந்தாலன்றோ பந்த மோட்சத்தை மறந்து சித்து சடமெல்லாம் பிரம்மமாக நோக்கி அந்நியம் இல்லாதிருப்பாய். பிறகு நான் பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை என துணிவாய் உணர்வாய். தாயுமான சுவாமிகள். கற்றறிவாலுனை நான் கண்டவன் போர் கூத்தாடிற் குற்றமென்றென் நெஞ்சே குதிக்கும். பிரத்தியட்சானுபூதி விளக்கம். பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை. பெரிய கண்ணில் பிறந்தது யாது இறந்தது யாது பிரம்மையறியில். கைவல்ய நவநீதம். பிறந்ததுண்டானால் அன்றோ பிறகு சாவதுதானுண்டாம். பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாவது நானே. சீடன். சம்சார சாகரத்தை போக்குவது ஞானமாயிருக்க அது உணர்ந்திடும் உணர்வினால் அடைய வேண்டியதலாதலின் கர்மத்தாலாய பயன் யாது? ஏன் சிரமத்துடன் கர்மம் செய்ய வேண்டும்? குரு. விசய விச்சுடையோர் கர்மத்தை செய்தால்தான் தாம் விரும்பிய
காமியத்தை அடைவர். இன்றே இல்லை. அன்னவர் பிற விசாகரத்தில் மூழ்குவதே பயனாக அடைவர். மேலும் கர்மம் மூவகைப்படும். அவை கருமம், அகர்மம், விகர்மம் எனவுமாம். அவற்றுள் கர்மம் என்றால் மமதையோடு செய்யும் கர்மமே. பலத்தை விரும்பி செய்தாலாவது சரீர போகத்துக்கு ஏதுவாம் பலத்தையும் அனிமாதி சித்திகளையும் தரும். விகர்மமாவது நிஷேத கர்மமாம். அக்கர்மமாவது நான் தேகமல்ல, தேகத்தால் இயற்றும் சகல கர்மமும் என் சன்னதி விசேஷத்தால் நடந்தேறுகின்றன. ஆதலின் நான் அகர்த்தா என தெரிந்து செய்தலே. இதனால் பந்தப்படுவதில்லை. ஆதலின் இக்கர்மம் செய்யலாம் என் சரி. சீடன் விஷய போகங்களை அனுபவிக்க செய்வது இந்திரியங்கள். ஆதலால் அதனை ஜெயிக்கும் உபாயம் யாது? குரு தத்துவ உணர்ச்சியின்றி ஐயறிவுடையோராய் இருப்பவர்க்கே உலக விருப்பம் அதனது அழுத்தமான நுகர்ச்சியுமாம். திருக்குறள். ஐயுணர் வெய்தி கண்ணும் பயனின்றே மெய்யுணர் இல்லாதவர்க்கு. இந்நுகர்ச்சி விடயங்களை கேட்பதினாலும் பார்ப்பதினாலும் அல்லது தியானிப்பதினாலும் உண்டாகின்றது. அதனால் அனர்த்தங்கள் உண்டாகின்றன. ஆதலின் சுத்த ஆகராதிகளினால் சித்த சுத்தி அடைந்து அதனால் வேதாந்த சிரவண முயற்சி அதனால் ஐயறிவையும் மெய்யறிவில் நோக்கும்படி அபியாசித்தால் விடய விச்சையும் அழுத்தமான நுகர்ச்சியும் உண்டாகாது. சித்த சுத்தியோடு வேதாந்த வாக்கியார்த்தங்களை இடைவிடாமல் சர்க்குருவினிடம் விசாரிப்பதால் பிரம்மம் ஞானம் உதயமாகும். உலகம் என்பது தோற்றல மாத்திரம் உள்ளது. அது 3 பகுப்பாய் இருக்கும். அவை காண்பான், காட்சி காணப்படுவானவாம். இவையே திருப்புடி என்பனவாம். இத்திருப்புடியுள்ளே ஜெகஜீவ பரம் என்றும் சித் அசித் ஈஸ்வரன் என்றும் பசுபதி பாசம் என்றும் மதவாதிகள் கூறுவனவெல்லாம் அடங்கும். இவற்றை திருக்கு திசியம் அல்லது அறிவு அறிபடு பொருள் என 2 வகுத்து திருக்கு சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் ஏகம் என்னும் லட்சணங்களையும் திருசயம் அசத்து சடம் துக்கம் கண்டம் அநேகம் என்னும் லட்சணங்களை உடையதென்றறி. திரிசியமான உலகம் மாயாகாரி எனவும் மித்தை எனவும் நசிப்பதெனவும் விசாரணையால் தெளிந்து அல்லது திரிசயம் அனைத்தும் தனக்கு அந்நியமும் அல்ல உண்மையும் அல்ல என தீர்மானித்து விருப்பு வெறுப்புகளை நீக்கில் விடய பற்று நீங்கும். அதுவே சங்கத்தியமாகும். அதனால் ஆத்மானாத்ம விவேகத்தால் உண்டான ஞானம் ஸ்திரப்படும். இந்திரிய வியாபாரங்குறையா விடில் சமாதி சித்திக்காது. சித்தியாத போது ஞானம் உண்டாகாது. உண்டாகாத போது நான் பிரம்மம் என்கிற நிலை வாராது. வாராத போது முக்தி இல்லை. இல்லாததினால் சுகமில்லை. ஆதலின் சின்மாத்திரமான ஆன்மாவாகின்ற தான் ஆனந்த சொரூபன் என்றறிந்து சீறி சீறி எழும்புகின்ற இந்திரியமாகின்ற ஐந்தலை பாம்புகளை வெளியே செல்லாதபடி விசாரணை என்னும் தடியால் அடித்து அக்கணமே மறித்தல் வேண்டும். ஞானாவசிட்டம். எழுந்தெழுந்து சீறுகின்ற இந்திரிய பாம்புகளை இதயந்தண்ணி அழுந்த விவேகத்தடியால் வச்சிரங்கொண்டு ஐயறிவுகளை மெய்யறிவால் நோக்கும்படி செய்வதால் சகலத்தினும் தாக்கற்று அகம்புறமின்றி எவ்வித விவகாரமும் இன்றி இந்திரியங்களை விடயாதிகளில் செல்லாதிருக்கும்படி செய்வதே ஆத்ம ஞானம் ஸ்திரமாயிருப்பதற்கு உபாயம். திருக்குறள். உரன் என்னும் தோட்டியானோர் 5 காப்பான் வானென்னும் வைப்புக்கோர் வித்து. ஆமை தன் 5 உறுப்புகளை பயத்தினால் உள்ளுக்கு இழுத்து கொள்வது போல முமுஷுவானவன் இந்திரியங்களுக்கு பயந்து விடயாதிகளின் மேல் இந்திரியங்கள் செல்லாதிருக்கும்படி அபியசித்து அவற்றை தன்வசமாக்கி கொள்ளல் வேண்டும். அது அனுகூலமாகும் வரையில் ஏகாந்தமாக வசித்து அல்லும் பகலும் திருசய நாட்டமில்லாமல் தன்னை பிரகாசமாக பாவித்து அதுவாகவே அனுசந்தானம் செய்து வந்தால் அப்போது இந்திரிய அழுத்தமான வியாபாரம் நாசமாகும். வெறும் இந்திரிய நாசத்தினாலேயே பிரக்ஞை ஸ்திரப்பட மாட்டாது. அவ்வாறு அபியாசிக்கும் யோகமானது பயனற்றதே. ஆனால் விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணமான மனது நசித்தல் வேண்டும்.
அது ஆத்ம சாட்சாத்காரம் திடப்பட உண்டாகும். மனோ நாசம் உண்டாகாவிடல் இந்திரியங்கள் அடங்கி நில்லா. அதனால் தியானமும் நிலைக்காது. நிலைக்காத போது நிட்டை சிந்திக்காது. சிந்தியாத போது மோட்சமில்லை எனவும் கூற வேண்டுமோ? ஆதலின் மும்முஷு விடய தோஷ திருஷ்டியை அடைந்து சகல திரிசயமும் சங்கற்ப ரூபமும் எனவே பிரம்மானந்த விலாசமே விடயானந்த வென்றுணர்ந்து மோகத்தை வென்று இந்திரியங்களின் அழுத்தமான வியாபாரத்தை நீக்கின விவேகியே முக்தியடைவான். அவை குரல் அஞ்சுமடக்கி அறிவோடிறந்த பின் துஞ்சுவதில்லை உடம்பு. ஒவ்வொரு இந்திரியத்தால் பல ஜீவர் மடிவதானால் அவ்வைந்தும் ஓரிடத்தில் சேர்ந்திருக்கும் மித்தனும் வாழ் வருந்துன்பம் எண்ணத்தக்கதோ? அஃதாவது கலைக்கோட்டு மாமுனியும் கலைமானும் காண விச்சையாளும் ஆண் யானை பெண் யானையின் பரிச விச்சையாளும் விட்டிற் பறவை தீபத்தை கனியென விரும்பிய ரூப விச்சையினாலும் மீன் மாமிசத்தை உணவென விரும்பிய ரச விச்சையாளும் வண்டானது மலரின் மனத்தை விரும்பிய கந்த விச்சையாளும் துயருற்றன. ஆதலின் முக்தி விருப்பமுள்ளவன் பொறி ஐந்தின் வியாபாரத்தையும் நீக்கி புலன் ஐந்தையும் விஷத்தை போல் பயந்து நீக்க வேண்டும். என்றேல் புலன்களுடன் சேர்ந்த சித்தம் பலவித சங்கற்பத்தை எழுப்பி அதனால் காமம் உண்டாய் பிரதி விருத்தி இழுத்து தலைக்கு மேன்றி. சீடன் ஆனால் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தமோ விளக்க வேண்டும். குரு யாதாம் ஒரு விஷயத்தை காணும் இடத்து கண்ணொன்றே போதாது. கண் கேவலம் கருவியேயாகும். அக்கருவியின் மூலமாய் இந்திரியம் அறிந்து மனசுக்கு கொடுக்க மனம் அறிவதாலும் அம்மனம் வேறொரு விஷயத்தை நாடி இருக்கும் போது இந்திரிய கருவிகளிலிருந்து அவற்றை அறிவதில்லை. ஆதலின் பார்ப்பதும் கேட்பதும் மனமே இந்திரியம் முற்றும் பலகனி போல் வாழவாம். ஆதலின் மனோ நாசமாயின் இந்திரிய சேட்டை அரும். சீடன் அஃதெவ்வாறு? குரு செத்த பிணத்துக்கு அவ்வைந்து இந்திரியங்களும் இருந்தும் மனதொன்றும் இல்லாததினால் அவை பயனற்றவையே போல் அன்றறி. சீடன் அவ்வாறு அப்பியாசித்திருந்த போதிலும் மனமானது நினைக்கிறதே, அம்மனதின் சொரூபம் யாது? அதனை கெடுக்கும் உபாயம் யாது? குரு சங்கற்ப வடிவாயுள்ளது மனமாம். அதை சுத்த மனம் அசுத்த மனம் என இரண்டாக கூறுவர். காம சங்கற்பம் அல்லது சங்கற்ப விகற்பங்களுடையது அசுத்த மனம். காம சங்கற்பம் அற்றிருப்பது அல்லது அறிவாகாரமாயிருப்பது சுத்த மனம். சுத்த மனத்துக்கு விதை வாசனையும் அகம்பாவமுமே. எங்கெங்கே சங்கற்பம் உண்டோ அங்கெங்கே மனமும் உண்டாகும். அதனால் ஜெகதோற்றமும் அதனால் பவபந்த அத்தியாசமும் தோன்றுகிறது. அசுத்த மனம் 3 குணங்களுடையது. அஃதாவது சத்துவ ரஜஸ் தமோ குணங்களாம். சீடன் அசுத்த மனதை கெடுக்கும் உபாயம் யாது? குரு திட வைராகியத்தினாலும் விடாமுயற்சியாலும் பிரம்ம சங்கற்பமாய் யுதித்த மனதை சொரூபத்தில் கரைத்து தானும் அப்பிரமகாரமாய் விளங்கில் அம்மனம் கெட்டதாகும். பிராண பந்தத்தினாலும் நிராசையாலும் நான் ஆர் என்னும் விசாரத்தில் உதித்த பிரம்ம திருஷ்டினாலும் மனம் கெடும். மேலும் மனதை கெடுக்க மகா வாக்கிய சிந்தனையாகிய சங்கிலியால் மதையானையாகிய மனதை தரியாகிய சொரூபத்தில் காட்டி யாதொன்றையும் கூர்ந்து திருசயமாக அறிவாதிருப்பதோ ரூபாயமாகும். இம்மனோநாசம் சொரூப நாசம் அரூப நாசம் என இருவகையாம். அனைத்தும் சின்மாத்திரமாக கரைத்து ராசத தாமத குணத்தை கெடுத்தல் சொரூப நாசம். இது ஜீவன் முக்தர் பாலிப்பது. சத்துவகுணம் முற்றும் நசித்து விதேக முக்தி திசையே அரூப நாசமாம். சொரூப நாசம் வரின் மனம் நாமரூபத்தை மறந்து 90 லட்சியத்தில் நிலை பெறும். அதனால் நிர்வாண சுகம் உண்டாகும். அம்மனம் நினைப்பு மரப்புக்கு காரணமாய் இந்திரியமாயும் அந்நிய தத்துவங்களை இயக்குவதற்கு காரணமாயுள்ளது. மும்மூஷுவுக்கு திருசய திருஷ்டி நீங்கி விடய தோஷ திருஷ்டி உண்டாகி அதனால் இந்திரிய நிக்கிரமும் அதனால் மனோ நாசமும் அதனால் வாசனாஷயமும் அதனால் சம திருஷ்டியும் வந்தாலும் உடனே ஞானம் உதயமாகும். இந்த சம்சார விருஷத்திற்கு மனமே மூல வேறாய் இருப்பது. இதனை நாசம் செய்ய வேண்டுமாயின் மனதுண்டாகிற விடயத்திலேயே அதனை அப்போதே நாசம் செய்ய வேண்டும். அம்மனம் பாதரசம் போல சஞ்சல பாவமுடையது. ஒன்றை விட்டு ஒன்றை தாவுவதே பழக்கமாயுடையது. ஆதலின்
சங்கற்பம் உண்டான அப்போதே நானார் என்னும் விசாரணையால் அதனை அழித்தல் வேண்டும். பிரம்மதேவன் முதல் ஸ்தாவர சங்க மீறாயுள்ள அனைத்தும் மனதின் கற்பனையே, வாஸ்தவத்தில் இல்லை என நிச்சயித்து இம்மித்தையா மனம் எங்கு செல்லுகின்றது தான் வேறாக சாட்சியாக நின்று யூகிக்குள் பகிர்முகமாக இச்சாகவாசத்திற்கு சென்ற மனம் அந்தர்முகப்படும். அப்போதென்று தோன்றாது பிரமித்து நிற்கும். சீடன்: சுவாமி, அந்தர்முகம் பகிர்முகமாவது யாவை விளக்க வேண்டும். குரு: அப்பா, பகிர்முகமாவது மண்ணை கனமாகவும் கயிற்றை பாம்பாகவும் பார்த்தல். அந்தர்முகமாவது மண்ணை மண்ணாகவும் கயிற்றை கயிற்றாகவும் பார்த்தலாம். அஃதாவது தன்னை தேகமாக பார்ப்பது பகிர்முகமும் தன்னை தேகியாக பார்ப்பது அந்தர்முகமும் ஆம். பகிர் வெளி, அந்தர் உள். மேலும் சித்தம் ஒன்றையும் பற்றாமல் இருப்பதே மனோநாசம் ஆதலின் அம்மனோநாசம் இன்றி அக்கால் கற்ற வித்தைகளெல்லாம் வாய்ஞானமாகவே முடியும். தாயுமான சுவாமிகள்: சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன். மனது சத்துவ சொரூபமாதலின் அதனுடைய மற்றிரண்டு குணங்களும் கெடுவதே மனம் நிர்விகற்ப சமாதியை அடைந்து அசைவின்றி சொரூபாகாரத்தை அடைய காரணமாம். மனதின் இசைவே ஜகத் தோற்றமாதலின் ஜகத்தை சின்மாத்திரமாக கரைத்து சலனம் நீங்கில் சித்தாக்காயமாக விளங்கும். ஒளிந்த பற்றுக்களை மறுபடி நினையாமல் சரீராபிமானத்தை நீக்கி அந்த கரண வாதனைகளையும் ஒடுக்க வேண்டும். மனம் அகமுகப்படில் சித்தாகும், பகிர்முகப்படில் ஜகத்தாகும். அல்லது அறிவின் முயற்சியால் ஞானமாகும், அறியாமையின் முயற்சியால் அனாத்மாவாகும். மனதை நிறுத்துவது வாயுவை நிறுத்துவதை போலாகும். மேலும் எப்படி காற்றானது மேகத்தை சேர்த்து மீட்டுவதே அதனை பழிக்க காரணமாயுள்ளதோ அப்படி மனதே ராசத தாமத குணத்தால் பந்தத்தை உண்டாக்கவும் சாத்விக குணத்தால் மோட்சத்துக்கு காரணமாயுள்ளது. அவசுத்த மனம் பூத்தாம்சமானதால் பிரபஞ்சத்தையே நாடுவது சுபாவம். அவ்வாறு நோக்குங்கால் அது நானாபேத ரூபமாக தோற்றும் ஏகம் பிரம்மம் சித்தாகாசம் சர்வாத்மகம் அகண்டிதம் நிரந்தரம் நிராகார என பழகினால் அது அப்பிரம்மமேயாம். இம்மாதிரி எல்லாம் காலங்களிலும் ஆன்ம நிட்டையை அனுஷ்டித்து கொண்டிருப்பவனுக்கே மனம் இறந்து வாசனை கெட்டு அத்தியாசம் அனைத்தும் ஒழிந்து பரம சாந்தி உண்டாகும். இவனுடைய புத்தி விரைவாக பிரம்மாகாரத்தை அடையும். இம்மாதிரி ஆத்மானாத்ம விவேகம் உள்ளவன் சகல மனோவிருத்தி விஷயங்களையும் விட்டு அந்த கரணத்தினால் எவ்விதமான விருத்தியும் எண்ணமும் இல்லாதவனாய் இருந்தால் விஸ்ராந்தை அடைவான். அமிர்தபானம் பண்ணுகிறவன் உப்பு நீரை விரும்பாதது போல விஷய சுகம் துக்கம் துச்சம் என்றறிந்து மனமிருந்து ஆத்மானந்த பாவத்தால் மீட்டும் விஷயத்தை விரும்பான். இச்சை வித்வான்களுக்கு உண்டாவதால் எண்ணம் உண்டாவது விஷய சுபாவமா அல்லது புருஷ சுபாவமா என நோக்கில் திரண பதார்த்தத்தை நோக்குங்கால் அதனை அனுபவிக்க வேண்டுமென்கிற எண்ணம் உண்டாகிறதில்லை. ஆதலின் எண்ணம் ஜனிப்பது விஷய சுபாவம் அல்ல. ஸ்திரீயினிடத்து பாலகனுக்கு விருப்பம் உண்டாகிறதில்லை. ஆதலின் எண்ணம் உண்டாவது புருஷ சுபாவமும் அல்ல. ஆனால் ஒருவன் பிறப்பதற்கு காரணம் சங்கற்பமே. ஆதலின் இச்சை உண்டாவது சங்கற்ப வாசனையே. ஆதலின் சங்கற்பத்தை ஒழிப்பதே மனோநாசம் அல்லது சித்த தியாகமாம். ஆதலால் ஒரு புழுவை போல மனதை புலன்வழி செலுத்தி தானே சிறைப்படுத்தி கொள்ளலாகாது. மனதை லட்சியத்தில் நிறுத்தி சமாதி என்னும் கயிற்றால் பிணித்து மெல்ல மெல்ல சங்கற்பம் வரும்போதெல்லாம் அதனை கெடுத்தல் வேண்டும். மனம் நாசமாகாவிரில் வாசனை நசியாது. வாசனை நசியாத போது ஞானம் நன்றாக பிரகாசிக்காது. ஆதலினால் அது கர்ம வாசனையில் இழுக்கப்பட்டு விஷயாதிகளிலும் கண்மத்திலும் யோகத்திலும் உபாசனையிலும் வியவகாரத்திலும் மாறி மாறி மனிதனை பந்திக்கச் செய்கிறது. மேலும் மனமே தேச கால முதலியவற்றை உண்டாக்கி கன நேரத்தை கற்பகாலமாக தோற்றச் செய்யும். கற்பகாலத்தை கன நேரமாக காட்டி பிரமாதத்தை விளைவிக்கும். ஆதலின் அது நசித்தால் உலகில் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, முக்தி சித்திகளும் அடைந்ததாகும். தாயுமான சுவாமிகள்: தன்னிகரல் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. மேலும் மனதுக்கு தஸ்மரணை விஸ்மரணை என இரண்டு வித ஸ்மரணைகள் உண்டு. தன்னை அடக்க காண்பது விஸ்மரணை, தன்னை சொரூபத்துக்கு அந்நியமல்ல என காண்பது தஸ்மரணை.
அமனம் விஸ்மரணையினால் தன்னை உடலாக கண்டதால் ஜீவபோதம் பெருகி அறியாமை மிகுகின்றது. காணர் சலம் போல ஜகத் பிரம்மத்தில் மித்தையாயிருக்கின்றன. மித்தையாயுள்ளதை சத்தியமாய் அறிவதே அறியாமை. இவ்வறியாமையை கெடுத்து ஜீவேஸ்வர ஜகத்தை பிரம்ம ஸ்வரூபமாக கண்டு போகங்களை நினையாது திட வைராகியத்தோடு இருப்பவனுக்கு மோட்சம் எளிதில் உண்டாம். அலையும் மனதை அடக்கினவன்தான் சரியை யாதி முடிந்த ஞானி. அவனே அதிசூரன். மனோநாசமுடைய முயலாதவர் ஒரு காலம் மோட்சம் அடைவதில்லை. நீ விவேகியாயின் விடயம் என்னும் காட்டில் மனம் என்னும் பொழியாய் இருப்பதல்லாதற்கு பயந்து அக்காட்டில் நுழையாது வாழ்வாயாக. மேலும் சகல அனர்த்தங்களுக்கு காரணமாயிருக்கும் சங்கற்ப ரூபமான மனதை மாறாது விசாரம் செய்தாலும் அது பிரம்மே ஆகும். அப்போது நீ மனதை ஜெயித்ததாகும். அதனால் விகற்பிக்கப்பட்ட ஜீவ பரமெல்லாம் பிரம்மே என உணர்வாய். அதுவே சாட்சாத்காரமான பதமும் ஆம். ஞானாவசிட்டம் சங்கற்ப நாசத்தலால் எளிதலாக மனநாசம் தானே எய்து மங்குற்ற மனமிறக்கிற் சன நமர மரணங்களெனும் மரமுமாயும். சீடன் வாசனை என்பது யாது? அது க்ஷயமாவதெப்படி? குரு வாசனையே சம்சாரத்துக்கு ஏது. வாசனை சித்தாள் அதுவே முத்திக்கு ஏதுவாம். முன் ஜென்மங்களில் செய்த நன்மை தீமையான விஷயபோக கண்மங்களின் விசேஷ பற்று மனதில் ஊன்றி இருந்து பழக்கத்தால் மறுஜென்மத்தில் எண்ணம் உண்டாவதற்கு காரணமாய் இருப்பது வாசனையாம். அதனால் நாம ரூபத்தை மெய்யென கொள்வது அதனை சுத்தம் அல்லது சுகவாசனை எனவும் அசுத்தம் அல்லது துக்கவாசனை எனவும் இருவகையாக கூறுவர். வருத்த விதை போல் இனி ஜனனத்திற்கு முளையா இல்லாதது சுத்த வாசனையாம். இது சமாதியின் கண்ணுள்ளது. அல்லது சுகத்தை நாடுவது சுகவாசனையாம். அஞ்ஞானத்தினால் அகம்பாவம் நிறைந்து பல ஜனனத்தை தருவது அசுத்த வாசனையாம். அல்லது துக்கத்தை நாடுவது துக்க வாசனையாம். இது பகிர்முகத்தில் உள்ளது. அசுத்த வாசனையால் சங்கற்ப அனர்த்தங்கள் உண்டாகிறது. ஆதலின் இவ்வசுத்த வாசனை ஒழிந்தால் கூடத்த பிரம்ம ஐக்கியமான அத்துவித ஆனந்தம் உண்டாகும். அதுவே ஜீவன் முக்தி நிலை. இது உண்டானவர் தேக வியோக மடையின் மீட்டும் தேகம அடையவதில்லை. வாசனையை கெடுக்க திருசய நாட்டம் நீங்கி இச்சை கெட்டு இருவகை பற்றின்றி விவகார அழுத்தமில்லாமல் சர்வமித்தை என்றும் மித்தையாவது பிரம்மம் என்றும் பிரம்மமாயாது நான் என்னும் பாவனையால் சுத்த வாதனை மிகும். அதனால் உலகம் சத்தியம் என்னும் பாவனையின்றி இருக்க கடவாய். அதனால் மோகங்களை தூர தள்ளி நினைவு வராதபடி செய்யும் புருட பிரயத்தனத்தால் அந்த வாசனை க்ஷயமாம். அதனால் வேறு சிந்தனையின்றி சுகக்கடலாக விளங்குதல் தெரியும். வாசனையானது மனதில் துன்பத்தை பெருக்க செய்ய காரணமாதலின் தேச்சாங் கொட்டையால் கலங்கிய ஜலம் தெளிவது போல மேற்கூறிய பாவனையால் மனம் தெளிவடைந்து வாசனையும் கெடுமென்றி. ஞானாவாசிட்டம் உலகமெல்லாம் பிரம்மெனும் பாவனையால் அஞ்ஞானம் ஒழிந்து போனான். மலமுருவாதனை தோன்றா காணலின் நீர் உண்டென்று மதிப்பாருண்டோ? சீடன் மாயையாவது யாது? அது யாரையுடையது? அது எப்படி வந்தது? எப்படி போவது எப்படி? குரு மாயை என்பதோர் பதார்த்தமல்ல, மற்ற யாதுதனின் அறியாமை அல்லது புத்தி விகற்பமே மாயை எனப்படும். எது மா இல்லையோ, எது இல்லையோ அது மாயை எனப்படும். அது இன்னதென யாவராது அறியப்படாதது. அது அனாதி முடிவடையது. அதனை அனிர்வாச்சியம் எனப்படும். அது உண்மையில் சொல் மாத்திரமாயுள்ளது. அம்மாயை சுத்தம் அசுத்தம் என இருவகை. பிரம்மத்தில் ஜகஜீவ பரத்தை தோற்றுவிப்பது அசுத்த மாயை. சொரூபச்சாரம் சித்தம் அடங்காமையே மாயேயம். மாயை மாய்ப்பார் திடந்தானே சாயுச்சியம். நானாவசிட்டம் ஒழியாத துயர் மாயை எனும் பதத்தை ஒழிக்க மனநாசமோ ரூபாயமாகும். வேதமுரு புந்தியே மாயையாகும் பெரிது வரும் தியமும் இதனை போக்கல் வேண்டும். அவ்வசுத்த மாயை மகத்தை அணுவாகவும் அணுவை மகத்தாகவும் கூடாததை கூட்டி வைப்பதாகவும் இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் தோன்றி வைப்பது அதனது சுவாவம். தேகமே நான் ஜெகத் சக்தி என பாவிப்பவரை அது வருத்தும்.
அப்பாவனையை ஒழித்தவர்களிடம் மாயை செய்யும் காரியமில்லை. குமாரதேவர் மாயை மெய்யென்று உரைத்திடுவர், மயக்கப்பட்டு தன்னை மறந்தோர். மாயை பொய்யென்று உரைத்திடுவர், மயக்க நீங்கி தன்னை அறிந்தோர். மாயை வேறொன்றென உன்னி மதிக்க வேண்டாம் பேதமதி, மாயையாகு மற்றஃதை வருந்தி முயன்று பேர்த்திடுக. மாயை இல்லை, மாயை செய்யும் செயலும் இல்லை, வாஸ்தவத்தில் ஒரு சிறிது மில்லாத மாயையை வாஸ்தவத்தில் நீக்க முயல்வது தன் நிழலோடு தானே வெதிர்த்து போர் செய்து நீக்க முயல்வது போலாகும். மாயை போவதெப்படி வந்ததெப்படி என்று கேட்பதற்கு விடை, அது வந்ததென்பதும் போனதென்பதும் தெரிந்தால் காரணம் தெரியும். தாயுமான சுவாமிகள் வல்லமையை காட்டுகின்ற மாமாயை நான் ஒருவன் இல்லை என எனி எங்கே இருக்கும். அம்மாயையின் நாசமே மோட்சம் ஆதலின் பெரிது வருந்தியுதும் அதனை நீக்க வேண்டும். ஆகாயத்திற்கு கருமை நிறம் கற்பதமாய் இருப்பது போல பிரம்மத்தினிடத்தில் மாயை கற்பிதம். ஜகமாதியை நோக்குங்கால உளதாகியும் யாது சொரூபமென நோக்குங்காலில் அததாகியும் காணப்படுவதால் அது விருப்பதுமில்லை, இல்லாததுமல்ல. அவ்விரண்டும் கலந்ததுமோ அல்ல, பின்னமல்ல அபின்னமல்ல. அவ்விரண்டும் கலந்தது இவும் அல்ல, சாவயமல்ல நிரவயமும் அல்ல. அவ்விரண்டும் கலந்ததும் அல்ல. அம்மாயை மூல பிரகிருதி அவித்தை பொய்யுருவி என பலவாக கூறுவர். ஆன்றோர் இல்லே என மாயை இலத்தேனை நீ. தாயுமான சுவாமிகள் அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே அம்மாயை இல்லாமையே. திருமந்திரம். மனமாயை மாயை, இம்மாயை மயக்க மனமாயை தன்மாயும் மற்றொன்றுமில்லை. பிணைமாய்வதில்லை பிதற்றவும் வேண்டாம், தனையாய் திருப்பது தத்துவந்தானே. சுகர் கைவல்யம். பற்றுடைய மனம் அசைவாள் மாயை தோன்றும், பரிவான மாயையினார் சகமுண்டாகும். உளை வரவே மனம் அடங்கி விண்போலானால் உற்றெழுந்த மாயையை ஒழிந்து மாயும். மாயையின் சொரூபத்தை அறியாதவர்கள் ஜகத்தை மெய்யென நம்பி மயங்குவர். ஒருவன் பிராந்தியத்தினால் கயிற்றை அரவன கண்டு பயந்து விழுந்து நடுக்கம் ஊற்றான் என்பதினாலேயே கயிற்று அரவு சத்தியமாகுமா? மாயை மித்யா வஸ்து ஆதலின் மாயை பிரம்மத்துக்கு அந்நியமாக வாஸ்தவத்தில் இல்லை. அது பிரம்மத்திற்கு அற்பித சக்தியாக இருக்கிறது. இந்திரஜால வித்தை காரணத்திட்டு ஜால வித்தை வேறாகாதது போல சத்தனை விட்டு சக்தி வேறாகாது. கைவல்ய நவநீதம். சக்தி சத்தனை தவிர வேறென்று காண். சத்தான மாயாவி வித்தை காட்டிய இந்திரஜாலம் பொய் வித்துவான் மெய்போல. ஆதலின் மாயைக்கு எந்த காலத்தும் தனக்கென உருவமும் இல்லை. மாயையால் திரிகுணங்களும் பஞ்சபூதங்களும் அவற்றின் காரியங்களும் சேத்தனமான ஜீவேஸ்வர பேதங்களும் கற்பிக்கப்பட்டன. பிரகிருதியான மாயையும் புருடனும் அனாதி. அதனால் அவற்றுள் புருடன் யதார்த்தம், மாயை கற்பிதம். ஆத்ம சந்நிதி மாத்திரமாயுண்டான பஞ்சபூத்த பௌத்திகமான விஷயங்களில் அகம்பாவத்தை பொருத்தி ஜீவன் தானல்லாத தேகத்தை யானெனவும் தனதல்லாதவற்றை எனதெனவும் கொள்ளுதலா அது அவனுக்கு நால்வகை யோனிகளில் சாராயுஜம், அண்டசம், உத்பிசம், சுவேதசம் 7 வகை தோற்றமான மக்கள், தேவர், விலங்குகள், புல், தாவரம், நிலத்தில் ஊர்வன, சலத்தில் ஊர்வன 84 லட்சம் பிராணிகளார் பிறப்பிறப்பு மாறி மாறி உண்டாகிறது. மேலும் சுத்திகையில் கற்பிதமாயுள்ள வெள்ளியை சோதிக்கில் அது அதிஷ்டானமான சுத்திகையாய் விடுதல் போல மாயைக்கு அதிஷ்டானம் யாதென விசாரித்தால் அது அதிஷ்டானமான பிரம்மமேயாம். ஞானிகள் பிரம்மத்தை தவிர மாயைக்கு வேறு சக்தி இல்லை என தெரிந்தவர்கள் ஆதலின் அவர்களுக்கு பய கம்பனாதிகள் உண்டாகிறதில்லை. ஜீவர்களுக்கு சிக்கு மெந்த வஸ்துக்களையும் அவர்கள் விரும்புகிறதில்லை. ஆதலின் அவர்களை மாயையை வென்றவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு சூரியனை கண்ட இருள் போல மேகமில்லாமற் போம். இம்மாயை வேறு சாதனங்களினாலும் நீங்கா சர்ப பிராந்தி ரஜ்ஜு ஞானத்தால் நீங்குதல் போல ஆத்ம ஞானத்தால் மாயா பிராந்தி நீங்கும். இன்னது தேகம் தேகி இவனென உணர்வதே ஆத்ம ஞானமாம். சாட்சி மாத்திரமாயும் தன்மயமாயும் அத்வித ஞானமாயும் தம்மை கண்ட ஞானிகள் தமக்கு அந்நியமாக மாயை ஒன்று யதார்த்தமாய் இருப்பதாக
கூறின் துவைத பிராந்தி நீங்காதவரே. மாயை பிரம்மத்திற்கு அபிண்ணமாய் இருப்பதெனின் பிரம்மமும் மித்தையும் ஆகும் ஆதலின் மாயை பிரம்மத்தில் ரஜ்ஜு சர்ப்பம் போல கற்பிதம் என்றறி. ஆதலின் விசார ஞானத்தால் மாயை கெடும். அது கெட்டால் அதன் காரியமெல்லாம் கெடும். சீடன் அவித்தையாவது யாது? மாயைக்கு அவித்தை என ஏன் பெயர் வந்தது? குரு அவித்தை வித்தையால் அல்லது தத்துவ ஞானத்தினால் கெடுவது பற்றி அகற்றி அவித்தை என்போர். அவித்தை என்பது ஒன்றை ஒன்றாய் அறியும் மூல அஞ்ஞானமாம். அது இச்சா ஞான கிரியையை அவமாக உடையது. இதனது விகாரமே மூன்று வித்தைகள். இதனால் ஜீவர்கள் ஜனன மரணமடைகிறார்கள். ஆதலின் வெகு காலமாகி உள்ள பொல்லாத இவ்வித்தை எனும் வயிறினை நாசம் செய்ய வேண்டும். அதனை நாசமே காரண சரீர நாசமாம். மேற்கூறிய மாயை ஆவரணம் விஷய என்னும் இரண்டு சக்திகளை உடையது. ஆவரணம் திரிபுடின் நிச்சயம் தெரிய ஒட்டாது ஜீவர்களை மறைப்பது. விஷேபம் முன் விடய ஞானத்தை காட்டி பின் சொரூப ஞானத்தை விளக்கி வைப்பது. மனதையன்றி அவித்தை இல்லை. ஆதலின் மனோ நாசமாயின் அவித்தையும் அதனாலுறும் சம்பந்தமும் நாசமாம். பிரத்யக்ஷானுபூதி விளக்கம். அவித்தை என சிகிச்சை ஞானம் கிரியை அவயமாம். அவித்தை விகாரம் நனவாதி மூன்றும் அழிதலம் ஆம். அவித்தை கெடிலிவை எல்லாம் கெடுமென மாகாமமே. சீடன் அகங்காரம் என்பது யாது? அதனை கெடுக்கும் உபாயம் யாது? குரு அகங்காரமாவது சரீரத்தை நான் என்று அபிமானத்தை செய்வதாம். அது உள்ள பரியந்தம் தற்போத மொழிவதில்லை. ஆத்ம சாட்சாத்காரத்தால் அவித்தியை நன்றாக கெடுக்கின் அப்போது கூடவே அகங்காரமும் கெடும். அகங்காரம் உள்ளவரையும் புத்தி ஆதிகளின் செயல் கடலலை போல எழாதிருக்கும். தேகமாபிமானம் உள்ளலும் முக்தி அடைவதென்று மேலும் திருப்பு ஆன்ம சன்னதியில் விளங்குவதால் அவற்றில் பற்றற்று சாட்சியாய் நின்று உடல் நான் என்று தற்போது போதத்தை விட்டு அனைத்தையும் மாயா விலாசமென கண்டிருப்பாயாக. அப்படி இருக்க அகங்காரம் பைய ஒழியும். அவ்வகங்காரம் சகல ஜீவர்களுக்கு அத்து ரூபமாகிய சம்சாரத்தை உண்டாக்குவதாம். சோகமே மோகாதி தோஷங்களுக்கு அது காரணமாம். தேகான்மா புத்திய ஜனனத்துக்கு வித்தாதலின் சரீரத்தை நான் என்று சொல்லுவதொழிவாயாக. ஆன்மாவில் கற்பிதமாக தோற்றும் அவ்வகங்காரமே விரோதம், பொறாமை, துக்கம், சண்டை முதலிய தீங்குகளுக்கு மூலமாம். பாவத்திற்கு சிறந்த காரணமாம். அஞ்ஞானத்திற்கும் பிறவிக்கும் பீஜமாயுள்ள அகங்காரத்தை கெடுத்தால் நிர்வாண சுகமும் உண்டாகும். ஓம் தொடரும்.